எங்கள் வீட்டில் யாருமே இல்லை. வீட்டில் ஆள் இருந்தாலும் சரி நம்ம பார்த்துருக்கலாம். இப்போ யார் வர்றாங்கிற மாதிரியே ஒரு அந்த பயத்திலேயே அப்படியே பெட்ஷீட்டை போட்டு மூடிட்டு படுத்துருக்கிறாரு. மறுபடியும் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த முழங்குற சவுண்டு சத்யராஜ் படுத்திருக்கிற பக்கத்தில் சவுண்டு நல்லாவே கேட்குதுங்க. இது கேட்டோன்னே ரொம்ப ஒரு மாதிரி இதய துடிப்பு அதிகமாகுதுங்க. இது நம்ம தெரியாமல் இங்கே படுத்துட்டோமோ, இதனால தான் இங்கே யாருமே படுக்கலையோங்கிற மாதிரியே ஒரு பயத்திலேயே அப்படியே படுத்துருக்கிறாருங்க. எப்படா விடியும்ங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இறுக்கி கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே பெட்ஷீட்டை எடுக்காமையே படுத்துருக்கிறாரு. அந்த முணங்குற சவுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அந்த படுத்துருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த வீட்டுக்குள்ளே பயங்கரமாக அலற மாதிரி சவுண்டு கேட்குதுங்க. எப்படி அலறதுன்னா, அதாவது ஒருத்தவங்களுக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அலறுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அலற சவுண்டு பயங்கரமாகவே கேட்குதுங்க. இதெல்லாம் ஒரு